ஆண்டுதோறும் புரட்சி தலைவர் எடப்பாடியுடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற வகையிலே ஏழை எளியவர்கள் வளம் பெறுகின்ற வகையிலே இந்த விழா அமைக்கப்பட வேண்டும் என்று புரட்சி தலைவர் எடப்பாடி அவருடைய பிறந்த நாளை நாம் இன்றைக்கு கடைபிடிக்கிறோம். அடுத்த ஆண்டு நாம் புரட்சி தலைவர் எடப்பாடி அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற போது கடைபிடிக்கிற போது புரட்சி தலைவர் எடப்பாடியார் இந்த தமிழ்நாட்டுடைய தண்ணீர் எல்லாம் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற அந்த வரலாற்று நிகழ்வை நோக்கித்தான் நம்முடைய வெற்றி பயணம் நம்மையெல்லாம் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லி இங்கே தம்பி சிங்கராஜ் பாண்டியன் நம்முடைய தகவல் தொழில்நுட்பத்துடைய மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் ஒரு புறத்தில் சித்திரை திருவிழா மக்கள் எல்லாம் போல் அங்கே திறந்திருக்கிறார். அந்த சித்திரை திருவிழாவிலே முத்திரை பதிக்கின்ற விழாவாக மதுரையிலே தம்பி சிங்கராஜ் பாண்டியனுடைய தலைமையிலே தம்பி உசை ராஜாங்கம் அண்ணா தொழிற்சங்கத்துடைய மாநில செயலாளர் அவர்கள் இதில் பங்கேற்று இங்கே இளைஞர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் வழங்குகிற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எடப்பாடி தலைமையை வலிமை பெற்று புரட்சி தலைவர் மன்னாதி மக்கள் கழகம் பொன்மன தலைவன் புரட்சி தலைவருடைய மறு வடிவமாக நம் இதயம் கமலபுரசாமி புரட்சி தலைவர் அம்மாவுடைய மறு வடிவமாக அம்மாவின் திருக்கோயிலில் இருந்து நாம் அனைவரும் சூழலை ஏற்போம். இந்த ரத்த தானம் என்பது அன்னதானம் என்பது இந்த கருத்தானம் என்பது உடல் உறுப்பு தானம் என்பது நிச்சயமாக இந்த கூட்டு பிரார்த்தனைக்கு வலிமை உண்டு. இன்றைக்கு நடைபெறுகிற இந்த சர்வாதிகார ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு முடிவு பெற்றோம். புரட்சி தலைவர் எடப்பாடி தலைமையில் அம்மாட்சி மலரும் மலரும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த தகவல் தொழில்நுட்பத்தில் மாநில செயலாளர் அருமை தம்பி சுறுசுறுப்புக்கு இலக்கணமாக செயல்படுகிற தம்பி வீரா பாலசக்தி அவர்களுக்கும் அண்ணா தொழிற்சங்கத்திலிருந்து பெருந்திரளான தொழிலாளர் தோழர்கள் ரத்தம் சிந்தி உழைக்கிற அந்த தொழிலாளர் தோழர்கள் இன்னைக்கு மாநில செயலாளர் கமலக்கண்ணன் அவர்களுடைய சீக்கிர வழிகாட்டுதலோடு இங்கே மருத்துவ அணியுடைய மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்கள் வேணுகோபால் அவருடைய தலைமையிலும் அனைத்து சார்பு அணிகளும் அனைத்து கழக தொண்டர்கள் பங்கேற்று வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். இந்த வெற்றி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ரத்ததானம் தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது என்று சொல்லி வாழ்த்தி வழங்கி விடைபெறுகிறேன். இப்பொழுது நன்றி அம்மாவின் ஆசீர்வாதம் நல்லாட்சி வேணும், புரட்சி தலைவர் இந்தியாவுடைய நல்லாட்சி வேணும். புரட்சி தலைவர் எடப்பாடியார் வருங்கால முதல்வர் எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கிணங்க தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பாக நடத்தும் இந்த ரத்ததானமாக வந்திருக்கும் கழக நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் மற்றும் அனைவருக்கும் தகவல் தொழில்நுட்பம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செந்தில் காலப்பண்டி வாங்கப்பா. அது வி சசிகுமார் சசிகுமார் செல்லப்பண்டி ஏ சிவன் மாண்புமிகு எடப்பாடி அவர்களின் 76 முன்னிட்டு தகவல் தொழில்நுட்ப பிரிவு உடம்பை பங்கேற்று ரத்ததானம் வழங்கிய கழக நிர்வாகி அனைவருக்கும் அதேபோல கிழக்கு மாவட்ட கழகத்தில் ரத்ததான நிகழ்ச்சியில் பங்கேற்ற நிர்வாகிகளுக்கு மாவட்ட கழக செயலாளர்கள் சாதனை வழங்கிட்டு கௌரவிக்கிறார்கள். மாண்புமிகு எடப்பாடி அவர்களின் 76 பிறந்தநாளை முன்னிட்டு அண்ணா தொழிற்சங்கம் தகவல் பிரிவு சார்பில் நடைபெற்ற மாவட்டம் வழங்கிய நிர்வாகிகள் அனைவருக்கும் மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் சாதனை வழங்கி நிர்வாகிகள் அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பில் அரசு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நிர்வாகிகள் அனைவரும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உணவு அழைத்து செல்லும்படி மாவட்ட கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மாண்புமிகு புரட்சி தலைவர் கழக பொதுச் செயலாளர் வருங்கால தமிழக முதல்வர் எடப்பாடி அவர்கள் 76 பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் ரத்ததான முகாமில் பங்கேற்று ரத்ததான வழங்கிய கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் முக்கியமந்திரி அமைச்சர் நான்கு உதயகாவலர்கள் சாலை அமைப்பு கௌரவிக்கிறார்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் உணவு அளித்து செல்வதற்கு மாவட்ட கழகத்தில் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் உணவு அளித்து செல்வதற்கு மாவட்ட கழகத்தில் செல்வது கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எடப்பாடி அவர்கள் 76 பிறந்தநாளை முன்னிட்டு அம்மா கூட்டுறவு நடைபெறும் தகவல் தொழில்நுட்ப மாவட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்று ரத்ததானம் வழங்கிய நிர்வாகிகள் அனைவருக்கும் மாவட்ட கழக
அவர்கள் சாலை கௌரவம் செய்திருக்கிறார்கள். அனைவரும் பங்கேற்று அனைவரும் உணவு செய்யக்கூடிய அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். குடிமராமத் நாயகன் கழக பொதுச் செயலாளர் மாநில ஏற்பாளர்கள் 26 பிறந்தநாளை முன்னிட்டு தகவல் தொழில்நுட்ப பிரிவு அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்துள்ள இந்த நாளில் பங்கேற்று நிர்வாகி அனைவருக்கும் முன்னாள் உட்புறத்துறை அமைச்சர் கழக புரட்சித் தலைவர் அம்மா செயலாளர் தமிழ்நாடு சட்டமன்ற துணைத் தலைவர் அவர்கள் சாலை வழங்கி கௌரவிக்கிறார்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நிர்வாகிகள் அனைவரும் உணவகம் செல்லும்படி மாவட்ட கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். புரட்சித் தலைவர் எடப்பாடி பிறந்தநாளை முன்னிட்டு ரத்ததானம் வழங்கிய நிர்வாகிகள் அனைவருக்கும் மயிலப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் உட்புறத்துறை அமைச்சர் கழக புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சாலை அறிவிப்பு அங்கிருந்து பாண்டியன் போனோம். ஆமாம் பாண்டியன் வண்டி எடுத்து வரல இதுக்காண்டி கட்டுங்க நான் கட் பண்ணி தமிழா நீங்களும் வாங்கலாம். அவங்களோட எல்லாம் நீச்சி வந்துடுங்க. வெள்ளை பைக்கு என்ன பொருள் போடுறீங்க?
நம்பர் கொடுத்து அவங்க எதாவது அவங்க அந்த நம்பர் போட்டு சமயக்காரங்களா வாங்கிட்டு அவர் தூக்க தேவையில்லை வந்துட்டு அந்த சமயக்காரங்களா சமயக்காரங்க